நல்லா வளர்ந்துட்டேம்மா. முதல்ல பாக்கும்போது சின்ன பொண்ணு மாதிரி இருந்த, இப்ப கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்ட போல இருக்கே. அது சரி, நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சரி ஆண்டி, எங்க வீட்ல எனக்கு டைம் பாஸே ஆகலையா, அதான் இந்த பக்கமா வரலான்னு வந்தேன். சரி சரி, நான் தான் ஆமி கிட்ட சொல்லியிருந்தேன், பூர்ணி வந்தானா எங்க வீட்டு பக்கம் வர சொல்லு. வந்து எவ்வளவு நாள் ஆயிட்டுன்னு. நீ வந்துட்டு போனா வீடே கலகலன்னு மாறிடும். சரி கிருஷ்ணா, இவங்க யாரு? நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், நீங்க ஒரு இன்ட்ரோ கூட கொடுக்கல. சொல்ற மாதிரி மேடம் ஒன்னும் பெரிய விஐபி கிடையாது, விடு. இவ எங்க அண்ணியோட தங்கச்சி. ஹாய், என்ன படிக்கிற? ஆதி, உங்க அம்மா வீட்ல தேடுவாங்கல்ல, வயசு பிள்ளை வந்து இன்னொருத்தவங்க வீட்ல கிடையா கிடந்தா உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அம்மா என்ன பேசுறீங்க? அது ஒண்ணு இல்லடா, அவங்க அக்கா இருக்கா வாரா போறா, அது ஒண்ணு தப்பு இல்ல. ஆனா பாக்குறவங்க கண்ணுக்கு அப்படி தெரியாதுல்லடா, நம்மளால எதுக்கு அந்த பிள்ளை பேருக்கு கெட்ட பேர் வாங்கிட்டு, அதான் சொன்னேன். சரிம்மா, நீ உங்க வீட்டுக்கு போயிட்டு வா, நேரம் ஆயிட்டுல, மணி 6 மணி ஆக போகுது. ஆதி கிளம்பு, நான் உனக்கு வீட்டுல போய் விட்டுறேன். இல்லங்க, நானே போய்ப்பேன். நீ வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, நான் இப்ப கிருஷ்ணன் வந்துருவான், நீ அவனும் ஊரை சுத்தி பாத்துருவாங்க. ஊருக்குள்ள சுத்தி பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொல்லி வாய மூடல, நீ வந்துட்ட. சரி, இவளை கூட்டிட்டு போ, போய் சுத்தி கத்தி பாத்துட்டு வாங்க. அதுக்குள்ள நான் நைட் டின்னர் ரெடி பண்ணி வைக்கிறேன். அம்மா, நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆதி இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லக்கூடாது. அவ இந்த வீட்டு மருமக பொண்ணு. என்ன இவன் பூரணி முன்னாடி பேசுறானே, குடிய கெடுத்துவான் போல இருக்க. நான் போட திட்டம்ல வீணா போயிரும் போல இருக்க. சரி, சமாளிப்போம். இப்ப அவ